இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தோல் உளுந்து லட்டு. அதுக்கு தேவையானது உளுந்து, இது 2ஆக உடைச்ச உளுந்து, இது கருப்பு உளுந்து. இப்போ நம்ம அது கூட பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் நம்ம காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அதில் பிசையணும். 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், 6 ஏலக்காய். ஸ்டவ்வை கம்மியாக வச்சு நம்ம இப்போ உளுந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து போச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ பாதாமியும் அது கூடயே சேர்த்துருவோம். ஒரு 6 ஏலக்காய் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். போதும், இது வறுத்தது கரெக்டான பக்கம் வந்துடுச்சு. நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு 4 முந்திரி நம்ம எடுத்து தனியாக உடச்சி வச்சுப்போம். இதை நெய்யில் வறுத்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது போடலாம். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அது கூட இந்த பனங்கற்கண்டை போட்டு, பனங்கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு நல்லது ரொம்ப உடம்புக்கு. அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் தேவையான அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக போடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நம்ம இந்த பக்கம் இருந்தால் போதும். இப்போ நம்ம நெய்யை காய்ச்சி இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சிட வேண்டியதுதான். நெய் நல்லா சூடு பண்ணிக்கணும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூடாக இருக்கும் போதே நம்ம கிளறி அதை உருண்டை பிடிச்சிடணும். சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் அது நல்லா வரும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே இறுகி வளவளன்னு ஆகிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இது பண்ணிப்போம். பாருங்கள், அவ்வளோதான். எடுத்து நம்ம சூடோடு இப்படி உருட்டினா நல்லா அழகாக வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி உருண்டை பிடிக்கிறேன். ஏன்னா மொத்தமாக போட்டுட்டோம்னா நெய் இப்படி இழகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சுட சுட இது பண்ணிக்கலாம். இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பெரிய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.